ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் லுக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இல்லை உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நார்மலாக பார்த்தாவே இப்படி எடுத்து நீங்கள் இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் டேண்ட்ரஃப் வந்து அப்படியே பவுடராக கொட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எந்த லெவலில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த லெவலில் இருக்குதுன்னா, நார்மலாகவே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆகுது, இல்லை இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணாவே இப்படி பொடி பொடியாக வருது அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நிறையாவே டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணால் தான் வருது, நம்ம இப்போ நார்மலாக பார்த்தா தெரியல, பட் ஆனால் இப்படி வச்சு இப்படி சுரண்டும் போது இப்படி கீறி பார்க்கும்போது அங்கேருந்து வருது அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எப்படி க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று உங்களோட ஷாம்பு போடுற ஹேபிட்லேருந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஷாம்பு போடுற மெத்தட். ஸோ நீங்கள் என்ன ஷாம்பு போடுறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஷாம்பு போடுறீங்க. ஸோ உங்கள் தலையில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ ஆயில் வந்து ஷாம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் ஹேரில் வந்து ஆயில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஷாம்பு பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ஷாம்புலேருந்து எல்லாமே எடுத்துடணும், ஆயிலை வந்து ஃபுல்லாமே எடுத்துடணும். அதுக்கப்புறமும் உங்கள் தலையில் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேண்ட்ரஃப் ஆகட்டும் அது கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சுட்டே தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பேன், 2 நாள் கழிச்சு தான் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும், அது க்யூர் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் கம்மி பண்ணோம் அப்படின்னா ஆயில் வைக்கலாம், வாஷுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 hours, அப்படி இல்லைன்னா நைட் போட்டு காலையில் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே இருக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த பாக்டீரியா வந்து அது வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் போகவே போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆயில் வந்து வாஷ்க்கு முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெவி டிராஃபிக்கில் பொல்யூஷனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஃபீல்டு ஒர்க் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். 2 days ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பண்ணும்போது நல்லா இங்கே ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி அந்த டேண்ட்ரஃபை வந்து நல்லா எடுத்து விட்டு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆயில் வைக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, ஆயில் வைக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன், இப்போ 2 hours முன்னாடி ஆயில் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சீப் எடுத்துகிட்டு இப்படி நல்லா எடுத்துகிட்டு இப்படி சுரண்டு விட்டிங்கன்னா அந்த டேண்ட்ரஃப்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறம் ஆயில் வைங்க. அப்படி வைக்கும்போது நீங்கள் நார்மலாக ஆயில் வைக்கலாம், அது என்ன ஆயிலாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஹெர்பல் யூஸ் பண்ணுற ஆயில் இல்லை ஏதாவது பிராண்டட் ஆயில் எது வேணாலும் இருக்கலாம், ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இல்லை அது வார்ம் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்களோட செகண்டரி ஆப்ஷனல் தான், அது உங்களோட விஷ். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நார்மலாகவே கொஞ்சம் சீக்கிரமாக போகும். இன்னொன்று, நீங்கள் ஒரு அடுத்த இது என்னென்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது ரெகுலராகவே நீங்கள் அந்த ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா எப்படின்னா ரொம்ப அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து அது ஒரு குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணிவிட்டு டேண்ட்ரஃப் போயிடுச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். அது நீங்கள் கண்டினியூவாக ரெகுலராக யூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, நான் ரெகுலராக அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன்னா அது ரொம்ப தப்பான மெத்தடு. ஏன்னா அது வந்து ஒரு மருந்து மாதிரி, உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வீக்லி ஒன்ஸ், இப்போ நீங்கள் வீக்லி வந்து ஒரு 3 times நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு டைம் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அது தேவையில்லை. ஏன்னா அது டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் போயிடுச்சு அப்படின்னா அது வரவே வராதுன்னு கிடையாது. அது வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் நம்ம வச்சுக்க முடியும். திரும்பவும் வரும், திரும்பவும் போகும், திரும்பவும் வரும், அந்த மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஸோ வாரத்துக்கு ஒரு 2 டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலான ஷாம்பூவில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேண்ட்ரஃப் ஷாம்பூ ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 times யூஸ் பண்ணுறதுங்கிறது, ஹேர் வாஷ் பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மலான இது. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ரோட்லேயே நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, ஒரு வேளை நீங்கள் ஒரு ஜென்ஸ் மேல் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரோடாக
இப்போ நாங்கள் வந்து கிளைண்ட்டை விசிட் பண்ணோம், ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கும்போது, ட்ராவல்லையே தான் இருப்பீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரெகுலராகவே ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. அதை வந்து ஒரு வாட்டரில் டைல்யூட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க ஆல்ரெடி வாட்டரில் தான் ஷாம்பு பண்ணுவாங்க. கண்டிப்பாக வாட்டரில் தான் ஷாம்பு பண்ணுவாங்க. 70% அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். பட் இருந்தாலுமே அதில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல் வந்து ஹையாக இருக்கும்போது உங்கள் ஸ்கேல்ப்பை டேமேஜ் பண்ணும். அதனால் டைல்யூட் பண்ணி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். அப்படியே தலையில் போடாதீங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. அது தப்பே கிடையாது. நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணும்போது நிறையா ஷாம்பு போடணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட ஆயில் போயிடுச்சா போதும், ஒரு டைம் 2 டைம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ரொம்ப ஆயில் இருந்தால் மட்டும் செகண்ட் டைம் போடுங்க. இல்லை அப்படின்னா ரெகுலராக வாஷ் பண்ணும்போது ஒரு டைம்லேயே உங்களுக்கு நல்லா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, போயிடுச்சு அழுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுவே போதும். ஷாம்பு போடும்போது இங்கே மட்டும் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையை உள்ளே விட்டு அலசி அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணி விட்டுருங்க, போதும். இங்கெல்லாம் ஷாம்பு போடணுன்னு அவசியமே கிடையாது. அடுத்தது கண்டிஷ்னர் போடும்போது கண்டிஷ்னர் இப்படி ஃபுல்லாக போடக்கூடாது. முடியில் எடுத்து இப்படி கையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்படி பண்ணாவே போதும். இந்த முடிக்கு மட்டும் தான் நமக்கு கண்டிஷ்னர் தேவை. இங்கெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் அப்போது ஒருவேளை நீங்கள் போட்டிங்க தெரியாமல் எப்படியும் இங்கே போடும்போது இங்கே ஸ்கேல்பில் பட்டுருச்சு, என்ன பண்ணலாம், நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். 5 to 10 மினிட்ஸ் விட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் ½ an hourலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கூட டைம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் விட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டீங்க வந்துட்டீங்க, நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபேன் கடையில் ஒரு ½ an hour நல்லா உங்களுக்கு இங்கே தான் மேக்ஸிமம் முடி காயாது. லேடிஸாக இருந்தால் இங்கே காயாது. ஜென்ஸுக்கெலாம் ப்ராப்ளமே இல்லை, ஈஸியாக காஞ்சிடும். பட் வந்து லேடிஸாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து முடி அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஃபேன் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதும். நீங்கள் டவல் ரேப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா தலை பாரமாகும், உங்களுக்கு தண்ணி இறங்கும். அதனால் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதே கொஞ்சம் வெறுப்பீங்க, பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது, இதுலேயே பாதி டேண்ட்ரஃப் உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா சொன்ன மாதிரி ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்பா மாதிரி பண்ணிக்கலாம். அதில் ஸ்பாலேயே வந்து உங்களுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து ஸ்பாக்குன்னே வந்து தனியாக டேண்ட்ரஃபுக்குன்னே தனியாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஸ்பா பண்ணி விடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிறது அட்வைசபிள். இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது ரொட்டீன் மாதிரி தான், கேர் ரொட்டீன் மாதிரி தான், ஹேர் கேர் ரொட்டீன் மாதிரி தான். ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் நார்மலாகவே ஹேர் ஸ்பா பண்ணுறது உங்களோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதனால் டேண்ட்ரஃப் மட்டும் போகாமல் ஹேரோட நரிஷ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருது அது எல்லாமே அவாய்ட் ஆகும். டேமேஜஸ் குறைஞ்சி அவாய்ட் ஆகும். ஓகேங்களா? டேமேஜஸ் ஆகாமல் தடுக்கும். ஸோ இதுக்காக தான் ஸ்பா பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னே இருக்குது. அது வந்து டேண்ட்ரஃப்காக மட்டுமே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். இது வந்துட்டு நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் உங்களோட டேண்ட்ரஃப் லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கும்போது நல்ல ஒரு சலூனில் போய் பண்ணிக்கும்போது உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் நல்லா கம்மியாகிட்டு உங்களுக்கு கண்ட்ரோலில் நார்மல் மற்றவங்கள மாதிரியே உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்கேல்ப் இருக்கும். டேண்ட்ரஃப் இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். அதுக்கப்புறம் இச்சினஸ், மண்டை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சொரிகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு 4 இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனாலேயே ஹேர் ஃபால் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் அதிகமாக அது ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் ஏற்படுத்தும். இல்லைன்னா சொன்ன மாதிரி சொரியாசிஸ் அந்த லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பராக போகும்போது. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டீப்பராக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தலையில் எப்படியெல்லாம் சொரிஞ்சு இப்படி எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து இப்படியே ஒரு லேயர் மாதிரி
ஸ்கேலாக வருது அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு அட்வைசபிள். ஏன்னா அது வந்து அவுட்டரில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை தாண்டி உங்கள் பாடிக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஓரளவுக்கு வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஒரு பார்லர்லேயோ ஒரு சலூன்லேயோ சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாத்தையுமே வந்து பார்லரில் பண்ண முடியாது, ஓரளவுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே பார்லர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அது நார்மலாகவே கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப முத்துனதுக்கப்புறம் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ், கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராகவே ஒரு பார்லர் ரொட்டீன் வச்சுக்கோங்க. ஸோ பார்லருங்கிறது உங்களோட உடம்பை நீங்கள் எப்படி ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலராக ஃபிட்னஸ் கொண்டு வந்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட பியூட்டி அண்ட் ஹேரை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு பார்லருக்கு நீங்கள் ரொட்டீனாக விசிட் பண்ண சொல்கிறது. ஸோ அவங்களால பண்ண முடியல அப்படிங்கும்போது உங்களால் வீட்லேயே நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸாக, பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் ரெகுலராக ஒரு த்ரெட்டிங் எடுக்க போகிறீங்க, ஒரு பார்லருக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ யாரோ ஒருத்தர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள பண்ணும்போது அவங்க நிறையா அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு பர்சனை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே ப்ராடக்ட் நாலேஜ் தானாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் தீப்தி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.